பெருமாள் கம். சார், என்ன விஷயம்னு உங்களுக்கு புரியுதுல்ல? எல்லாம் மெடிக்கல் டேர்ம் சார், கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் டாக்டர் ஃபரிதா கிட்ட கேட்கலாம். ஓகே சார். சார், சிஎம் கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கு முடிவெடுத்துட்டீங்களா? we are ஆல்ரெடி லேட். அப்போ தான் டாக்டர் ஜான் சொன்னார் இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லலான்னு. அதை அவரோட பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி வாசுதேவன் நேரம் பார்த்து சொல்லிடுவார். சார், மிஸ்டர் வாசுதேவன் தவிர்த்து வேற யாருக்காச்சும் தெரியுமா? அது என்னென்னா, எனக்கு டிஜிபி ஸ்ரீனிவாஸ், டாக்டர் ஜான், டாக்டர் ஜெய்சீலன், டாக்டர் ஃபரிதா அண்ட் அஃப்கோர்ஸ் யூ. ஐ எம் சாரி ஏடிஜிபி, பீட்டருக்கும் தெரியும். ஓ, எது கேட்குறீங்க? இனி யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ இருக்க தெரிஞ்சவங்களே அதிகம். தட் இன்க்ளூட்ஸ் தி சிஎம். வாட்? சிஎம் கிட்டே சொல்ல வேணாம். ஓய், காரணம் இருக்கு சார். என்ன காரணம் பெருமாள்? நிறைய காரணம் இருக்கு சார். அதுல முக்கியமான காரணம், கட்சிக்குள்ளேயே சிஎம்க்கு எதனா பிரச்சனை இருக்கலாம். சிஎம்க்கும் கட்சி ஆளுங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பீட்டர் ப்ளீஸ், யூ மே கண்டினியூ. டு பி ஃப்ராங்க், கொலை முயற்சி தான் நடந்திருக்கு. சிஎம்க்கு தெரிஞ்சா மீடியாக்கும் தெரிஞ்சிடும். அவங்கள தவிர்க்க முடியாது. ஏதாச்சும் பிரீஃபிங் நடுவில் யாராச்சும் ஒரு ரிப்போர்ட்டர் கொலை முயற்சிக்கு பின்னாடி யாருன்னு சிஎம் கிட்ட கேட்டா, என்னோட எதிரிங்க யாருன்னு நான் வேற சொல்லணுமான விளையாட்டுக்கு திருப்பி வர அவர் ஒரு கொஸ்டின் கேட்பாரு. மன்னிச்சிருங்க சார். அவர் அந்த மாதிரி பேசலன்னா கூட மீடியா இன்ஃபர்மேஷனை வாங்க பார்ப்பாங்க. அப்புறம் நாட்டில் ரத்த ஆறுதான் ஓடும். கட்சி தொண்டர்கள் ரோட்ல போராட்டம் தான் பண்ணுவாங்க. அப்புறம் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை போலீஸால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். அதனால சொல்லாதீங்க, இனி யாருக்கும் தெரியக்கூடாது. தட் இன்க்ளூட்ஸ் தி சிஎம். சிஎம்க்கு தெரியட்டும், தெரியாமல் போகட்டும். ஆனால் கட்சிக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. கட்சிக்கும் தெரியக்கூடாது. த லீஸ்ட் நோஸ் இட், த லெஸ் டேஞ்சரஸ் இட் இஸ். அப்படின்னா? கட்சிக்கும் தெரியக்கூடாது சார். த லீஸ்ட் நோஸ் இட், த லெஸ் டேஞ்சரஸ் இட் இஸ். ஓ, இப்போ பெருமாள் சொன்ன விஷயம் உண்மைதான். வெரி கரெக்ட். ஓ, அவ்வளவு கரெக்டுன்னு எனக்கு தோணலை டாக்டர். வேண்டாம், கட்சிக்கு தெரிய வேண்டாம். கட்சியுமா? கட்சிக்கும். இந்த விசாரணையை எப்படி, எங்கே ஆரம்பிக்க போறீங்க? இருட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் சார். நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. எந்த கிளவும் இல்லாததால நம்ம இருட்டில் தான் தேடி கண்டுபிடிக்கணும். பட்ட பகலில் தேடினாலே ஒன்றும் கிடைக்காது. இதில் இருட்டில் தேடினா என்ன கிடைக்க போகுது? ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸை எப்போ எதிர்பார்க்கலாம்? சார், இந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்ச 3 மணி நேரம் 42 நிமிஷம் தான் ஆகுது. யூ ஆர் ஆஸ்கிங் மீ டூ மச். ஐ நோ டென்ஷன் பெருமாள். முதல்ல ஒரு டென்ஷன் தான் இருந்துச்சு, எப்படி யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ இன்னொரு டென்ஷனும் கூட வந்துருச்சு. இப்போ சிஎம் சேர்த்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிடணும். அது மட்டும் இல்லை சார், இன்னொரு டென்ஷனும் பாக்கி இருக்கு. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னொரு அட்டெம்ப்ட் கூட நடக்கலாம். என்னது? இன்னொரு அட்டெம்ப்டா? நடக்கணும்னு இங்க யாரும் ஆசைப்படல சார். ஆனா கவனமா இருக்கணும். we should be alert. எனக்கு ஏடிஜிபி பீட்டர் நினைச்சா தான் பயமா இருக்கு. உளறி வரணும்னு எல்லாத்தையும் மனசுல தான் வச்சுக்கிடணும். இருக்கிறது பத்தாதுன்னு இது வேற. அந்த ஆளை அவாய்ட் பண்ணிருக்கலாம். புரோட்டோகால். எனக்கு ஒரு கால் வந்தப்ப இப்படி ஒரு ரகசியத்தை கேட்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இனி என்ன ஆனாலும் அவரை கூப்பிடுற மாதிரி இல்லை. என்ன பெருமாள்? கூப்பிட்டாம இருக்க முடியாது சார். கூப்பிட்டா பிரச்சனை வரும் தான், ஆனா கூப்பிடலனாலும் பிரச்சனை வரும். ஏன்னா ஏடிஜிபி தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரே கருப்பாடா கூட இருக்கலாம். தலைவேதனை. காரியம் இல்லாத இவனை தூக்கி மண்டைக்கிட்டு ஐ எம் ஏ பிளடி ஃபுல். அதை சம்சாரிச்சுட்டு காரியம் இல்லை. ஆயால் எடுத்து சூசிச்சிருக்கணும். டிப்ளமசி அதே வேண்டது. பெருமாள் நல்ல அழகா மலையாளம் பேசுறாரு. மலையாளம் மட்டுமா? பெருமாள் உங்களுக்கு வேற என்ன லாங்குவேஜ் தெரியும்? கொஞ்சம் கன்னடா, கொஞ்சம் தெலுங்கு, கொஞ்சம் மலையாளம், தோடா ஹிந்தி, a little bit of English, கொஞ்சம் தமிழ். பெருமாள், உங்களுக்கு எங்க சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் வேணும்? ஆஃபீஸ் ஸ்டாஃப், எனிதிங் யூ கேன் டிமாண்ட். சார், நோ ஆஃபீஸ், நோ ஸ்டாஃப். நான் எங்க இருக்கணும் அதான் என்னோட ஆஃபீஸ். இப்போ இதுதான் என்னோட ஆஃபீஸ். வண்டியில இருந்தா வண்டி, ரோட்ல இருந்தா ரோடு, குவார்டர்ஸ்ல இருந்தா குவார்டர்ஸ். எனக்கு யார்கிட்டயாவது ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நான் அவங்க இடத்துக்கு போய் அவங்களே பார்க்குறேன். என்னோட கேரக்டர் அப்படிதான் நான் சொல்ல வந்தேன். திமுறன்னு மட்டும் நினைச்சிடாதே. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா மட்டும் உங்களை கூப்பிட்டுவேன், டிஸ்டர்ப் பண்ணுவேன், அட்வைஸ் கேட்கவும் செய்வேன். We do understand you, பெருமாள். தலைவரே, ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களை நேரில் பார்க்கணும்னு சொன்னேன். என்ன சொல்லணுமோ சொல்லு. இங்கே கவர்மெண்ட்டும் நிறைய மந்திரிங்க இருந்தாலும் எல்லாமே கட்சி மூலமாக நடக்கும்னு தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இப்போ இங்கே நடக்கிற நிறைய விஷயங்களும் முடிவுகளும்
கட்சிக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற வேற எந்த விஷயத்திலையும் ஆசைப்படாத எங்களை மாதிரி ஆளுங்க தான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்க. தலைவரே, நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். சரி, நான் வரேன். ஆ? ம் நீ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வந்து வண்டி எடுறா. முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி 2 நாட்கள் ஆகுது. அவரோட உடல்நிலை பூர்ணமா குணமாயிடுச்சுன்னு முதலமைச்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் குழு சொல்லிருக்காங்க. அப்புறம் உனக்கு தான் 1.5 லட்சம் பேசிட்டாங்க. கிழவன் புழைச்சிட்டான்னு கேட்டதும் தாங்கிக்க முடியல. யோ, இவனை கொல்றதுக்கு தானே ஒருத்தங்கிட்ட 1.5 கோடி ரூபா பணம் கொடுத்த. அவன் உயிரோட இருக்கான். அப்ப என் காசெல்லாம் தண்ணியில போயிடுச்சா? இந்த கிழவ நேர்மையா இருக்க ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு கஷ்ட காலம் தான். நம்ம பணம் நஷ்டமானதுக்கு காரணமே இந்த ஆள் தான். நம்ம வாழ்க்கையே மோசமா போயிடுச்சு. எனக்கு இவனுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த ஆளால கெட்டு போச்சு. இவளை அனுபவிக்கிறதுக்கு நாம அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம்? இதுல நான் என்ன பண்ணேன்? விற்கிற சரக்குல வீரியத்தை கூட்ட கொஞ்சோண்டு மருந்து கலந்த, அதை சாப்பிட்டு கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க. அது உண்மைதான். சாக வேண்டியவர் செத்துதான் போவான். இந்த தொழில் இருக்கிறதால எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. அதை எதையுமே யோசிக்க மாட்டாங்கிறானுங்கள. காட்டில் இருக்கிற கொஞ்சோண்டு மரத்தை வெட்டி வித்தது தப்பா? ஏரியில சும்மா கிடக்கிற மண்ணை அள்ளி வெளியே வித்தது இவனோட தப்பா? நீ லாட்டரி டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் விற்கிறதுல அந்த கிழவனுக்கு என்ன வந்துருச்சு? கோடி கணக்கில் அரசாங்கத்துக்கு வரி கிடைக்குது இல்ல? மரம் மணல் லாட்டரின்னு கேட்டாலே அந்த கிழவன் துள்ளி குதிக்கிறான்ல, தண்ணியில இருந்து வெளியே வந்த மீன் மாதிரி. கிழவனை போட்டு தள்ளுறேன்ட்டு காசு வாங்கிட்டு போனவன் ஒரு புண்ணாக்கம் பண்ணல. வந்த அட்டாக்களையாவது ஏதாவது நடக்கணும் பார்த்தா அதுவும் நடக்கல. நீங்க எனக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்க. நான் கவனமாக தான் இருந்தேன், ஆனால் தோத்துட்டேன். என்னோட முதல் தோல்வி. இந்த சிஎம்க்கு ஆயுசு கெட்டி தான். இல்லை, நேரம் நல்லா இருக்கணும். இந்தாங்க, எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் முழுசா இருக்கு, எண்ணி பார்த்துக்கோங்க. சிஎம்க்கு அட்டாக் வந்ததுனால தான் பிளான் சொதப்பிச்சா? அட்டாக்ல அவர் செத்திருந்தாலும் இந்த அட்வான்ஸ் நாங்கள் திரும்ப வாங்கியிருக்க மாட்டோம். சந்தோஷமா நாங்கள் வச்சுக்க சொல்லியிருப்போம். அட்டாக் வரல, வர வச்சேன். வர வச்சதா? அட்டாக்கு காரணம் இருக்கணும்ல, அதுக்கு நான் தான் காரணம். நம்ம கான்ட்ராக்ட்ல சிஎம் சாகணும், அவ்வளோதானே. அவர் எப்படி சாகணுன்றது முடிவெடுக்கிறது என்னோடது, அப்படித்தானே? வந்த அட்டாக் அவரை சாகடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனாலும் அட்டாக் எப்படி வர வச்ச? that's not the pain in your ass. சார் ப்ளீஸ் கூல் கூல். ஏய், ஆமா புரியுது சார். செஞ்சிடலாம், அதே மாதிரி செஞ்சிடலாம். ஓகே சார். உங்களோட ஊரோ பேரோ எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு வழியில் எங்கள்கிட்ட பழக்கமானீங்க. உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தோம், நீங்க அதில் தோத்துட்டீங்க. இந்த அட்வான்ஸை தூக்கிட்டு நீங்க ஓடி இருந்தாலும் உங்களை எங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இருந்தாலும் இந்த பணத்தை எடுத்துட்டு எங்களை தேடி வந்தீங்க. யூ ஆர் எ ஜென்டில்மேன். கான்ட்ராக்ட் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படிதானே? சிஎம்மோட சாவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த தடவை அந்த ஆள் இருக்கவே கூடாது. முட்டாள்தனம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.